Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போறது exercise 3.5ல second questionல second subdivision. So already இதில் first subdivision நம்ம பார்த்துருக்கோம். So first subdivisionல என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் second subdivisionலையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே தீட்டா அப்படிங்கிறது ஒரு அக்யூட் ஆங்கிள். நம்ம cos π/4 ப்ளஸ் θ/2ஓட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே sin θவோட வேல்யூ 8/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் செஞ்ச மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கொஷினுக்கு cos 2θ = 2 cos square θ minus 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ cos 2θ = 2 cos square θ minus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் தீட்டாக்கு பதிலாக நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ cos 2 இருக்குது, தீட்டா இருக்க இடத்துலலாம் π/4 ப்ளஸ் θ/2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். ஸோ ரைட் சைட்லேயும் இந்த தீட்டாக்கு பதிலாக நாம் π/4 ப்ளஸ் θ/2 அப்படிங்கிறது எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 2வை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா cos 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2π/4 ப்ளஸ் 2θ/2. ரைட் சைடில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 cos square π/4 ப்ளஸ் θ/2 மைனஸ் 1. ஸோ இந்த 4ஐயும் 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2வையும் 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா cos π/2 ப்ளஸ் θ = 2 cos square π/4 plus θ/2 minus 1. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா cos π/2 plus θ. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது cos π/2 plus θவோட ஃபார்முலா மைனஸ் sin θ. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது லெஃப்ட் சைடில் cos π/2 ப்ளஸ் θக்கு பதிலாக மைனஸ் sin θ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் sin θ = 2 cos square π/4 ப்ளஸ் θ/2 மைனஸ் 1. ஸோ கொஷினில் ஆல்ரெடி நமக்கு sin θவோட வேல்யூ 8/9 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த sin θக்கு பதிலாக நம்ம 8/9 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ அப்போ மைனஸ் 8/9 = 2 cos square π/4 ப்ளஸ் θ/2 மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த மைனஸ் 1 இங்கே வரும்போது ப்ளஸ் 1ஆக சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் 8/9 இருக்குது. ஸோ 8/9 ப்ளஸ் 1 = 2 cos square π/4 ப்ளஸ் θ/2. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கதா வச்சுப்போம். ஸோ இங்கே 8/9 இருக்குது. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 8 × 1 மைனஸ் 8 கிடைக்கும். 1ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும். டிவைடட் பை 9 = 2 cos square π/4 ப்ளஸ் θ/2. மைனஸ் 8 ப்ளஸ் 9னா ஆன்சர் வந்து 1. ஸோ அப்போது ஒரு லெஃப்ட் சைடில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/9. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு 1/9 இருக்குது. ரைட் சைடில் 2 cos square π/4 ப்ளஸ் θ/2 கிடச்சிருக்கு. சரியா? இந்த 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இங்கே டிவைடுக்கு கொண்டு வரேன். ஸோ அப்போ 2 × 9 எதுக்காக எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரோன்னா நமக்கு cos π/4 ப்ளஸ் θ/2ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ காசு மட்டும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ரிமைனிங் எல்லா டேர்மையும் ஒவ்வொன்றா இன்னொரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 1/2 × 9னா 18 கிடைக்கும். = cos square π/4 ப்ளஸ் θ/2. இப்போ cos ஸ்கொயரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நமக்கு கொஷினில் cos π/4 ப்ளஸ் θவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, θ/2ஓட வேல்யூ. ஸோ அப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்கொயரை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா cos π/4 ப்ளஸ் θ/2. ஸோ இங்கே இருக்க ஸ்கொயரை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/18 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 18க்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு ஏதாவது தெரிஞ்ச ஸ்கொயர் ரூட்டோட மல்டிப்ளிகேஷனாக எழுத முடியுமான்னு பார்க்கலாம்.
18 வந்து 9 × 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மேலே நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது. 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதே தான் கிடைக்கும். ஸோ கீழே 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 3 வந்துடும். 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆன்சர் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அது √2னே எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 √2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான